இப்போ மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் 2024 வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளார். அதை நாங்கள் ரசிகராகிய நாங்களும் மக்கள் நீதி மய்ய தொண்டர்களும் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு மன வருத்தம் நிறையாக உள்ளது. திமுக தலைமையிலான மத சார்பற்ற கூட்டணி மேல் எங்களுக்கு மிகவும் வருத்தம் உள்ளது. ஏன் என்று சொன்னால், நாங்கள் மத சார்பற்ற கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யத்தின் தொண்டர்களும் அவர் ரசிகர்களும் வேலை செய்ய போவதில்லை என்று தீர்மானித்துள்ளோம். அதே சமயம் மத சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்பதை உறுதிபட நாங்கள் முடிவெடுத்துள்ளோம். ஆனாலும் ஜனநாயக கடமையாற்றுவோம். இதுபோக என்னன்னா, நாங்கள் 40 ஆண்டு காலத்துக்கு மேல் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் இட்ட கட்டளையின்படி நாங்கள் உழைத்த பணத்தில் நற்பணி செய்து கொண்டிருக்கிறோம். இன்று வரை நாங்கள் மிகவும் காயப்பட்டு உள்ளோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்தது எங்களுக்கு மிகவும் காயப்பட்டு உள்ளோம். இந்த காயத்துக்கு மருந்தாக மத சார்பற்ற கூட்டணிக்கு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடாது என்று அவர்களின் தம்பிகளின் மிக கோரிக்கை. இதை தலைவர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு 40 ஆண்டு காலத்துக்கு மேல் நாங்கள் உழைத்தது உண்மை என்று சொன்னால் மத சார்பற்ற கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடாதுன்னு அவர் தம்பிகளின் எங்கள் வேண்டுகோள். என்பி என்பது 24வது ஆண்டு சட்டம் 24ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது. இப்போது தேர்தல் நடக்கின்ற தேர்தல் உடன்பாடு தான் தவிர 2026க்கான தேர்தல் உடன்பாடு அது அல்ல. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு உடன்பட்டதுதான் அது. சட்டமன்ற தேர்தலுக்கு உடன்பட்டது அல்ல அது. இப்போ இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சியும் ரசிகர்கள், சினிமா நடிகர்கள் இப்படிலாம் வந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு நாளா ரசிகர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை அவருக்கு தெரியுமா? எதுவும் தெரிஞ்சிருக்கீங்களா? மனு அனுப்பிச்சிருக்கீங்களா? தலைவருக்கு கடிதம் மூலமாகமோ அவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியுள்ளோம். மற்ற ரசிகர் மன்ற தலைவர் போல் கமலஹாசன் அவர்கள் எங்கள் அண்ணன் கிடையாது. நாங்கள் நற்பணி இயக்கத்தில் ரசிகர் மன்ற காலம் நற்பணி இயக்கம் இன்று கட்சி தொண்டர் வரைக்கும் மற்ற நடிகர்களை விட எங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர். பால் ஊற்றி கட்டவுட்டுக்கு செய்தவர்களை பலர் வியக்க வைக்கக்கூடிய எங்களை வளர்த்துள்ளார். இது உங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் தெரியும். தீய போக்கில் போபவர்கள் நாங்கள் கிடையாது. அவர் சொல்லுவதை இன்று வரைக்கும் கட்டளையிட்டு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்று மனவேதனை காரணமாகத்தான் பத்திரிகையாளர் உங்களை சந்தித்து 2ஆம் கட்ட தலைவர்கள், மக்கள் நீதி மய்யத்தில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்களைப் போல அடிமட்ட தொண்டர்களின் கருத்தை அவரிடம் தெரிவிப்பதே இல்லை. உங்கள் மூலமாக நாங்கள் தெரிவித்தோம் சொன்னால் கண்டிப்பாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் அருமை அண்ணன் கமலஹாசன் எங்களை சந்தித்து பேசுவார் என்பது எங்களுக்கு முழு நம்பிக்கை உள்ளது. பதில் உடனே ஒரு கட்சி தலைவர் சொல்ல மாட்டாங்கள. உங்களுக்கு தெரியாத விஷயமா? தொண்டர்கள் என்ன ஒரு வாரத்துக்கு என்ன பேசுறாங்கன்றத வச்சு அடிப்படையில் சொல்லுவாங்க. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா? தலைவர் சொன்னால் நாங்கள் போட்டியிடுவோம். நாட்கள் இருக்கிறது. தலைவர் இன்று உத்தரவிட்டாலும் 234 தொகுதியில் பெருவான தொகுதியில் நிற்க எங்களுக்கு தைரியம் உள்ளது. தலைவர் உத்தரவிட்டால் நாங்கள் நிற்போம். சரி, உங்க பேர்? என் பேர் ஆசை தம்பி, முன்னாள் நற்பணி இயக்க மாவட்ட செயலாளர்.